ஸ்ரீராம ஜெயம். ஏழரை சனியில் விரயச்சனியை எப்படி சமாளிக்க வேண்டும்? பொதுவா ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல விரயச்சனி காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு வீண் விரயம் ஏற்படக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். பொதுவா விரயச்சனின்றது என்ன? உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் சனி வரக்கூடிய காலகட்டம் ஏழரை சனியில விரயச்சனி அப்படின்ற அமைப்புகள்ல ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி சனி எங்க இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவகத்துல இருந்திருக்கும். இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11ஆம் பாவகத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுடைய டார்கெட் எல்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவீங்க. நல்ல கம்பெனில ஒரு 4 பேர் முன்னாடி பாராட்டக்கூடிய அமைப்புகள், நல்ல ரெப்புடேஷன், ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்கும். இதுவே ஏழரை சனி ஆரம்பிச்சோன்னுமே உங்களால அந்த டார்கெட்டை அடைக்க முடியாது. ஸோ அந்த நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அளவுக்கு பாராட்டினாங்களோ அதே இடத்துல ஒரு 4 பேருக்கு முன்னாடி உங்களை திட்டக்கூடிய அமைப்புகள், நீங்க தலைது குனியக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா இது, நான் இந்த கம்பெனிக்கு எவ்வளவோ பண்ணி கொடுத்துருக்கேன், இவன் என்னைய அடிச்சு துரத்துறானே, நீ என்னடா என்னைய துரத்துறது, நானே போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு வீராவசமான அமைப்புகள்ல சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் விரயச்சனியில பண்ணீங்கன்னா கண்டிப்பா கையில காசு போயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விரயச்சனி காலகட்டங்கள்ல இந்த வடிவேல் ஒரு படத்துல கிட்னி எடுக்க வான்னு அந்த பையன் கூடுவான்ல, அது மாதிரியான அமைப்புகள்ல வான்னு உங்களை கூப்பிட்டுட்டு உள்ளதை ஃபுல்லா கெடுத்து விட்டு போயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஏழரை சனி காலகட்டங்கள்ல சுப விரயங்கள் பண்ணிக்கணும். சுப விரயங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலமா வாங்கி போடலாம். உங்களுடைய ஜாதகத்துல 4ஆம் பாவகம் செவ்வாய் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சுப விரயத்துல இந்த நிலமா வாங்கி போடுறது, வீடா வாங்கி போடுறது, இந்த மாதிரியான அமைப்புகளை வச்சுக்கலாம். உங்களுக்கு குரு ஜாதகத்துல வலுத்திருக்கு அப்படின்ற பட்சத்துல தங்க நகைகளா வாங்கி வைக்கலாம். இது எதுவுமே முடியலன்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல எஃப்டில போட்டு வைக்கலாம். சரியா, ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு போட்டு வச்சிட்டீங்கன்னா அது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஸோ இதுவே ஏழரை சனி காலகட்டங்கள்ல ஒரு 5 லட்ச ரூபா உங்க கையில வச்சிருக்கீங்கன்னா முதல்ல ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பிரச்சனை வரும். சரி, நம்ம கிட்ட தான் 5 லட்ச ரூபா இருக்கே அப்படின்ற அமைப்புகள்ல நீங்க அந்த 5000 ரூபாய் பிரச்சனையை ஈஸியா ஃபேஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. அது முடிஞ்சோடனே ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பிரச்சனை வரும். அப்ப உங்களுக்கு என்ன தோணும், 4,95,000 ரூபாய் இருக்கே அப்படின்ட்டு நீங்க அதையும் ஈஸியா ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்படியே போய் கடைசியில பாத்தீங்கன்னா, அந்த ஏழரை சனி முடியக்கூடிய காலகட்டங்கள்ல கையில இருக்க காசு 5 லட்ச ரூபாய் எப்படி போச்சுன்னே உங்களுக்கு தெரியாத அமைப்புகள்ல போயிடும். அப்ப ஏழரை சனி காலகட்டங்கள்ல சுப விரயங்கள் பண்ணிக்கணும். அதுலயும் நிலம் அல்லது தங்க நகை அல்லது எஃப்டில போட்டு வச்சுக்கலாம். இப்ப 5000 ரூபாய்க்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு எஃப்டில போட்டு வச்சிருக்கீங்கன்னா 5000 ரூபாய் பிரச்சனைக்காக 5 லட்ச ரூபாயை நீங்க அந்த அடமான பத்திரத்தை போய் பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா உங்களை மண்டையில அடிச்சு பத்தி விட்டுருவான். ஸோ அப்ப நீங்க அம்மாட்ட கொஞ்சம் அப்பாட்ட கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வாங்கி அந்த இதை சமாளிப்பீங்க. இதையும் மீறி ஒரு சில நாட்களுக்கு நெருங்கிய உறவுகள்ல இழப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது விதி பயன், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏழரை சனியில விரயச்சனியை இந்த மாதிரி தான் நீங்க சமாளிக்கணும். இந்த மாதிரி சமாளிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. குறிப்பாக சொந்த தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. நன்றி.